காலம் இவர் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டார் என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்திய தமிழக மீனவர்கள் ஒருபோதும் தாக்கி இருக்க மாட்டாங்க. இவரை கை கால் எல்லாமே கட்டி கரைக்கு கொண்டு சேர்த்துருக்காங்க. சேர்த்து அந்த கோபத்தில் அந்த கரையில் இருந்தவங்களும் கொஞ்சம் பேரும் தாக்கி. ஓகே, இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், எல்லாரும் இந்த பதிவை பார்த்துருப்பீங்க, இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அதாவது இலங்கை மீனவர் ஒருவரை தமிழக மீனவர்கள் தாக்கும் காட்சி இப்போ சமூக வலைதளத்தில் இப்போ எல்லா இடமே பரவிட்டு இருக்கு. இந்த காணொலியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது உண்மையிலேயே என்ன நடந்தது, அதாவது ரெண்டு சைடுமே விசாரிக்காம உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியாம சமூக வலைதளங்களில் நிறைய பதிவுகளை போட்டுட்டு வாரீங்க. இந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், வருங்காலத்தில் இந்திய தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பகையை உண்டு பண்ணுற வேலை தான் இந்த வேலை. உண்மையில் என்ன நடந்தது, அதாவது தமிழக மீனவர்களுடைய கருத்தின்படி உண்மையில் என்ன நடந்தது, எனக்கு கிடைத்த சில தகவலின் அடிப்படையில் உண்மையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி அது சுருக்கமாக சொல்கிறேன்னு கேளுங்க. அதாவது இந்தியா படகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 9 மணிக்கு நாகப்பட்டினம் கடற்கரையில் மீன்பிடியில் ஈடுபட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை படகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய படகை நோக்கி போயிருக்கு. இலங்கை படகுல மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. இந்திய படகுலையும் மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. இந்திய படகுல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் உள்ளேயும் ஒருத்தர் வெளியிலையும் இருந்திருக்காரு. இலங்கை படகுல பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேரும் இந்திய படகு கிட்ட போயிட்டு இந்திய படகில் உள்ள பொருட்களை எடுப்பதற்காக போயிருக்காங்க. அதாவது அந்த உள்ள இருந்தாங்க 2 பேர், அந்த உள்ள இருந்த 2 பேரையும் தாக்கிட்டு உள்ள பொருட்களை எடுக்க போயிருக்காங்க. இப்போ தாக்கப்பட்டார் இந்த நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா படகுல இருக்கிற அந்த இன்ஜினை கலட்டுறதுக்கு முற்பட்டிருக்காரு. கலட்ட முற்பட்ட போது இந்தியா படகுல இருக்க அந்த இன்ஜினை கலட்ட முற்பட்டிருக்காரு. கலட்ட முற்பட்ட போது அந்த இந்தியா படகுல வெளியில ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, இவரை தாக்கி கை கால் எல்லாமே கட்டி காலையில கரைக்கு கொண்டு சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்திய மீனவ தரப்பினால தெரிவிக்கப்பட்ட கருத்து. இதுதான் எனக்கு கிடைச்ச சில தகவலின் அடிப்படையில் நான் சொல்றேன். உண்மையில ஒருவேளை இதுவும் நடந்திருக்கலாம். என்ன சொன்னா, இப்ப இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தாக்கப்பட்ட நபரை பாருங்க, இவருடைய கை கால் எல்லாமே, இவரோட 2 கையையும் பாருங்க. இந்த 2 கையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா காயங்களாக தான் இருக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா வெட்டு காயங்களாக தான் இருக்குது. ஸோ ஒருவேளை உண்மையிலேயே இவர் அந்த படகுல பொருட்களை எடுப்பதற்காகத்தான் போயிருக்காரா என்றது யாருக்கும் தெரியல. இது இந்தியா தரப்பால சொல்றாங்க, இந்திய மீனவ தரப்பால சொல்றாங்க. போலீஸ்லேயும் அதாவது இந்தியா போலீஸ்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மீனவர்கள் இதை தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இந்தியர்களோட பழகியிருக்கேன். அவங்க ஒரு காலமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழர்களை பார்க்க மாட்டாங்க. நான் பழகின அடிப்படையில், எனக்கு தெரிந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இலங்கை தமிழர்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு இரக்க குணம் மட்டுமே தான் இந்திய தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்கள் மீது இருக்குது. ஒரு காலம் இவர் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டார் என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்திய தமிழக மீனவர்கள் ஒருபோதும் தாக்கி இருக்க மாட்டாங்க. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு விஷயமும் தெரியாமல், அந்த சைடு என்ன நடந்ததுன்னு தெரியாமல், இந்த சைடு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் மாற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பதிவுகளை போடுறதால வருங்காலத்தில் இலங்கை மீனவர்களுக்கும் இந்தியா மீனவர்களுக்கும் ஒரு பகையை தான் ஏற்படுத்தும். அதாவது இலங்கை மீனவர் ஒருவர் செய்த இந்த குற்றத்திற்காக ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களும் அப்படியான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அப்படி கிடையாது. ஒரு சில பேர் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இவர் செய்த அந்த செயற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களை, ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களை தான் பாதிக்கும். என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கை மீனவர்கள் என்றாலே பொருட்களை தான் எடுக்க வராங்க என்ற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது. ஸோ அது முழுதாக இல்லை. ஒரு சிலர் செய்த ஒரு செயலுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களும் அப்படியான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அப்படி கிடையாது. அதாவது தமிழக மீனவர்களை இதுக்கு முதல் இலங்கை மீனவர்கள் தாக்கின்னு சொன்னால் இப்போ இல்லை ஆரம்ப காலத்தில் தாக்கியிருக்காங்க. அவங்க வலை எல்லாமே எடுத்திருக்காங்க. அந்த செய்தியில் நீங்கள் பார்க்கக்கூடும். அதாவது தமிழக மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் சுடுறாங்க, கைது செய்கிறாங்க, அவருடைய மீனவ படகுகளை பறிமுதல் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழக மீனவர்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கம் மீது தான் கோபமும் வெறுப்பும் இருக்குது. எங்களை சொல்கிறாங்க, எங்களோட படகுகளை பறிமுதல் செய்கிறாங்க,
எங்களோட வலைகள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இலங்கை வந்து அரசாங்கம் மேலே, அதாவது இலங்கையுடைய நேவி இருப்பாங்களே அந்த போர்டரில், அவங்க மேலே தான் வந்து கோவமே இருக்குமே தவிர, அதாவது அதாவது இலங்கை தமிழர்கள் மீது வந்து அவர்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை, எந்த விதமான வன்மமும் இல்லை. இவர் வந்து எல்லை தாண்டி தான் மீன்பிடியில் ஈடுபட்டார் என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்திய தமிழர்கள், அந்த மீனவ தமிழர்கள் வந்து தாக்கியிருக்க மாட்டாங்க. இவர் வந்து ஒரு வேளை வந்து அவங்க சொல்றது வந்து உண்மையாக இருக்கலாம். இவர் வந்து அவங்கள படகுல வந்து பொருட்களை வந்து எடுப்பதற்காக வந்து போயிருக்கலாம், தற்காப்புக்காக இவரை வந்து தாக்கியிருக்கலாம். இவரை தாக்கிட்டு இவரை வந்து கை கால் எல்லாமே கட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. சேர்த்து அந்த கோபத்தில் வந்து அந்த கரையில் இருந்தவங்களும் கொஞ்சம் பேரும் தாக்கியிருக்காங்க. அதாவது இப்போ என்ன நடந்த விஷயத்த வந்து அங்கே உள்ள மீனவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க கடலில் என்ன நடந்ததுன்னு சொல்லி கரைக்கு வந்தோன்னே அங்கே உள்ள மீனவர்கள்ட்ட வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்னோன்னா அந்த கோபத்தில் வந்து அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள மீனவர்களை வந்து இவரை வந்து தாக்கியிருக்காங்க. இவரை நீங்கள் நல்லா பாருங்கள். இவரை இந்த கை ஃபுல்லாக வந்து காயங்களாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து வெட்டு காயங்களாக தான் இருக்குது. ஒருவேளை அவர்கள் சொல்கிறது வந்து உண்மையாகவும் இருக்கலாம். வந்து ரெண்டு சைடுமே வந்து தீர விசாரிக்காமல் ஒரு முடிவு எடுக்காமல் சும்மா வந்து சமூக வலைத்தளங்களை வந்து இந்த மாதிரி பதிவுகளை போட்டு ரெண்டு மீனவ சைடையும் வந்து பகையை வந்து உண்டாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய வந்து கோரிக்கை.